இவனை கூட்டு போவானு அப்ப சொன்ன கேட்டீங்களா? இவனாலதான் எல்லாம் கெட்டு போச்சு. நல்ல சம்பந்தம். அட ஏன திட்டிட்டு இருக்கீங்க? நம்ம நந்தினி அழகுக்கு முன்னால அந்த பயலால நிக்க முடியுமா? அவன் மூஞ்சியும் மவர கட்டியும். டிரைவர், வண்டி ஓரத்துல நிறுத்து. ஏன்னா திரும்ப அந்த வீட்டுக்கு போறோமா? இறங்கடா கீழே. இறங்குறானே. ஏன்னா நீங்களா இறங்கல? அஜி, நாங்க சேதுமட சின்னசாமி கவுண்டர் வீட்டுக்கு போறோம். நீ அங்க வந்தா காரியத்தை கெடுத்துருவேன். இல்லண்ணே. இந்தாடா. என்னன்னது? வழி தெரிஞ்சா வீடு வந்து சேரு, இல்லன்னா எங்கேயாவது போய் சேரு. எடரா வண்டிய. அண்ணே 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 என் கொடை கொடை. ஐயோ அண்ணே, என்ன அழைச்சிட்டு போங்க, நான் பேசாம வரேன் அண்ணே. ஓ, நீங்க எங்கதான் இருக்கீங்களா? உங்களுக்கு வரப்போற மாப்பிள்ளை எப்படி இருக்காரு நான் பார்க்க வேணாம், அதனாலதான் அண்ணன்களோட போனேன். வீடு பெருசா இருந்தா ஆளுங்க வசதியா இருந்தா போதுமா? மாப்பிள்ளை அழகா இருக்க வேணா? நீங்க தங்க கட்டி மாதிரி இருக்கீங்க, அவன் சுட்ட கோழி மாதிரி இருக்கான். உங்க முன்னாடி அவன் நிக்க முடியாதுங்க. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தீங்கன்னு வச்சுங்க, நீங்க ரோசா பூ மாதிரி இருப்பீங்க, அவன் கருவேப்பிலை மாதிரி இருப்பான். உங்க படத்தை பார்த்து பயந்துட்டான். அந்த குறைய மறைக்கிறதுக்காக ஏன் மேல பழிய போட்டாங்க. அண்ணங்கெல்லாம் வேற மாப்பிள்ளை பார்க்க போயிருக்காங்க. கூட கூட்டிட்டு போனா காரியம் எல்லாம் கெட்டு போயிடுமேன்னு என்ன கழட்டி விட்டாங்க. என்னங்க வீட்டுல யாரும் இல்லீங்களா? அண்ணிலாம் எங்கங்க? இன்னைக்கு சுமங்கலி பூஜை. அப்படின்னா கட்டின புருஷனுக்கு ஆயுசு கெட்டியா இருக்கணும்னு பொண்டாட்டிங்க வேண்டிக்கிற நாள். உங்களை மாதிரி பெரியவங்க கிட்ட இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எங்க ஆத்தாவும் இந்த பூஜை எல்லாம் பண்ணி இருந்துச்சுன்னா எங்க ஐயா செத்து போயிருக்க மாட்டார் இல்லைங்க? நடந்ததை பத்தி யோசிக்காம நடக்க வேண்டியதை பாருங்க. சின்ன தம்பி, என் அண்ணனுங்க நான் கட்டிக்க போறவரை என் முன்னால கொண்டு வந்து நிறுத்துறதுக்குள்ள நான் கட்டிக்கிட்டவரை அவங்க முன்னால நிறுத்தணும். வாங்க என் கூட. எங்க? சுமங்கலி பூஜை நடக்கிற இடத்துக்கு. எதுக்குங்க? தாலிக்கும் மனைவிக்கும் என்ன அர்த்தம்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். எனக்கு எதுக்கு அதெல்லாம்? வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல தனியா எங்கேயும் போக கூடாது. வாங்க. இங்க வாங்க. நல்லா பாருங்க, இதுதான் தாலி. ஒரு பைத்தியக்காரன் உங்ககிட்ட கொடுத்தது சாதாரண கயிறு இல்லைங்க, ஒரு பொண்ணோட வாழ்க்கை. இது வெறும் மஞ்ச கயிறு இல்லைங்க, தாலி. அந்த இருட்டு சத்தத்துல நிலவு சாட்சியா என் கழுத்துல 3 முடிச்சு போட்டீங்களே, அதுதாங்க கல்யாணம். எப்போ இந்த தாலியை நீங்க என் கழுத்துல கட்டினீங்களோ அந்த நிமிஷமே நான் உங்களுக்கு மனைவி ஆயிட்டேன். இத புரிஞ்சுக்காம நான் இருக்கும் போதே உங்களுக்கு ஒரு மனைவியை தேடுறீங்க, உங்க மனைவிக்கு ஒரு புருஷனை தேடுறீங்க. ஐயோ, இந்த உலகமே என்னை எதிர்த்தாலும் சரி, எங்க அண்ணனுங்க என்ன வெறுத்தாலும் சரி, உங்களை என்னை எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாது. என் அண்ணனுங்க எனக்கு ஒரு புருஷனை தேடி கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு முன்னாடி நீங்க தான் என் புருஷனை உங்களை கொண்டு போய் அவங்க முன்னாடி நிறுத்தணும். வாங்க என் கூட. இல்ல, நீ என் பொண்டாட்டி இல்ல, அவங்க புருஷன். நமக்கு நடந்தது கல்யாணம் இல்ல, விடுங்க. அம்மா, ஏம்மா, ஏம்மா, ஏம்மா. என்னப்பா? அம்மா, கல்யாணம் எப்படிமா பண்ணுவாங்க? கல்யாணம் எப்படி பண்ணுவாங்களா? நீ என்ன பண்ணுவ? நான் ஏதாவது உன்னை கல்யாணம் காட்சின்னு கூட்டிட்டு போயிருந்தா உனக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி விசேஷங்களுக்கெல்லாம் போற நிலைமையிலேயே நான் இருக்கேன். கவலைப்படாதப்பா, உனக்கு கல்யாணம் நடக்கும்போது தன்னால தெரிஞ்சுக்குவேன். ஏமா, இந்த பிபி ஊதி தான் கல்யாணம் பண்ணுவாங்க? ஆமா.
மோளம் அடிச்சுதானே கல்யாணம் பண்ணுவாங்க. ஆமா. அப்பா, இந்த சாப்பாடெல்லாம் போட்டு தானே கல்யாணம் பண்ணுவாங்க. ஆமாப்பா. அப்பா, ஐயோ. என்னய்யா? ஏம்மா, இந்த நந்தினிக்கு ஒண்ணுமே தெரியலம்மா. ஏதோ ஒரு மஞ்ச கயிறு எடுத்து கழுத்துல கட்டி 3 முடிச்சு போட்டா கல்யாணமாமே. பாவம். சின்ன தம்பி, நந்தினி தெரியாம சொல்லலப்பா, தெரிஞ்சுதான் சொல்லிருக்கு. பிபி ஊதாம, மோளம் அடிக்காம, சாப்பாடு போடாம கூட கல்யாணம் நடக்கும்பா. ஆனா மஞ்ச கயிறு இல்லாம மட்டும் கல்யாணம் நடக்காது. அதை ஒரு பொண்ணு கழுத்துல கட்டி 3 முடிச்சு போட்டு அந்த ஆம்பளை இவளை தன் பொண்டாட்டியா ஏத்துக்கிறான். அதுக்கு பேருதான்ப்பா கல்யாணம். ஐயோ. சின்ன தம்பி, அம்மா, நந்தினியோட அண்ணனுக்கு என்ன அடிக்க கூடாதுன்னு அவங்க கழுத்துல மஞ்ச கைத கட்டி 3 முடிச்சு போட்டனே, அது கல்யாணமாமா? அவ கழுத்துல தாலி கட்டினியா? ஆமாமா. என்னடா சொல்ற? அது என்னன்னு அப்ப எனக்கு தெரியாத. அவங்களும் அதை அன்னைக்கு சொல்லல, இன்னைக்குதான் சொன்னாங்க. அம்மா, 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 ஏந்திரிமா. அம்மா, நான் என்னம்மா செய்யணும்? சின்ன தம்பி, அவ தெரிஞ்சு செஞ்சிருந்தாலும் தெரியாம செஞ்சிருந்தாலும் அவ அண்ணனுங்க முதல்ல நம்மள தனப்பா குத்தம் சொல்லுவானுங்க. ஐயோ, அவ கழுத்துல நீ கட்டின தாலி அவனுங்க பாத்துட்டானுங்கன்னா நான் போய் அந்த மஞ்ச கயிறு அவுத்துட்டு வந்துட்டுமா? இதுக்கு மேலேயும் நீ எங்க போறதா? வேடிக்கை பாக்குறவனே ஒரு வழி பண்றவனுங்க தொட்டு தாலி கட்டின உன்னை வெட்டியே போட்டுருவானுங்கப்பா. என்னம்மா இது? நந்தினி தானே இப்படி பண்ணாங்க, என்னையே வெட்டணும்? ஐயோ, இவனுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? சின்ன தம்பி, உன் அம்மா மேல உனக்கு பாசம் இருக்குல்ல? என்னம்மா இப்படி கேக்குற? நான் உயிரோட இருக்கணுமா வேண்டாமா? ஏம்மா, நீ இல்லன்னா நான் இல்லம்மா. அப்படின்னா நான் சொல்றத நீ கேளு. சின்ன தம்பி, நந்தினியோட அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவனுங்க உன்னை தேடுறதுக்குள்ள நீ இந்த ஊர்லயே இருக்க கூடாதுப்பா. இத பாரு, அவ அண்ணனுங்க விருப்பப்படி அவளுக்கு இன்னொரு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் தான்ப்பா. அப்படியே நீ 2 பேரும் போயிடலாம். இல்லப்பா, நானும் உன் கூட வந்துட்டேன்னா ஏதோ தப்பு பண்ணிட்டு ஆத்தாளும் பிள்ளை இந்த ஊரை விட்டே ஓடிட்டாங்கன்னு இந்த ஊர் நம்மள காரி துப்பும்பா. என் தங்கம் இல்ல, என் ராஜா இல்ல, சொன்னா கேளுப்பா. இத பாரு, நான் மறுபடியும் உன்னை கூப்பிடுற வரைக்கும் நம்ம சின்ன பாப்பால அவங்க ஊர்ல போய் இரு. அப்புறம் நான் உன்னை கூப்பிட்டுக்குவேன். கொஞ்ச நாளைக்கு தான். என் தங்கம், என் ராஜா சொன்னதை கேட்கும். தாயடிச்சு வலிச்சதில்ல, இருந்தும் நான் அழுவேன். நான் அழுக தாங்கிடுமா, உடனே தாயழுவா. ஆக மொத்தம் தாய் மனசு போல் நடக்கும் பிள்ளதா. வாழுகிற வாழ்க்கையில தோல்விகளே இல்லதா. வண்டி என்னது? கூப்பிடுற அவனை. உன்னை அண்ணன் கூப்பிடுறாரு. என்ன எதுக்குங்க அண்ணன் வா வாண்ணா. என்னடா, எங்கடா பையோட புறப்பட்ட? அது ஒண்ணும் இல்லைங்க, எங்க அம்மா சொன்னாங்க நீங்க எல்லாம் என்ன பாக்குறதுக்குள்ள நான் இந்த ஊரை விட்டு. டேய், நந்தினி பிறக்கும் போது நீதான் பாடின, அவ பெரிய மனுஷானு நீதான் பாடின, அவ கல்யாணத்துக்கு நீதான் பாட போற. நம்ம நந்தினிக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன், வண்டியில ஏறு. மாப்பிள்ளை எப்படி நான் சொல்றேன், நீ பாட்டுல சொல்லு. சின்ன தம்பி இலையில இருந்து எடுத்து சாப்பிடும் போதே உனக்கும் அவனுக்கும் என்னவோ இருக்கும்னு நினைச்சேன். அது இவ்வளவு தூரம் ஆகுன்னு நான் நினைக்கலமா. உன் அண்ணன்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா எங்க 2 பேரையும் வெட்டி போட்டுடுவாங்க. எங்களை பத்தி கூட கவலை இல்ல, பாவம் அந்த அப்பாவி சின்ன தம்பியை நினைச்சாதான் கவலையா இருக்கு.
கண்ணுசாமி கிட்ட தாலியை கொண்டு வந்து உங்க அண்ணனுக்கு முன்னாடி காட்டும் போதே நினைச்சேன் அவனுக்கு தாலியை பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு. நீ என்ன சொல்லி அவனை கட்ட வச்ச? அக்கா அவங்க வந்துட்டாங்க. நந்தினி, ஓ இங்க இருக்கியாம்மா? நந்தினி, உனக்கு பிரமாதமான மாப்பிள்ளைய பார்த்திருக்கமா? மாப்பிள்ளை பத்தி உனக்கு தெரியணும் இல்லம்மா? டேய் கூப்பிட்டு வாங்கடா. உன்னை கட்டிக்க போறவன் எப்படி இருக்கான்னு சின்ன தம்பிகிட்ட சொல்லியிருக்கேன். மறுத்ததை அவன் பாட்டிலேயே சொல்லுவான்.